தள்ளாடுகிறது சென்னை பல்கலைக்கழகம் மூடக்கூடிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எப்போ ஆரம்பித்தாங்க சொல்லு இந்த பல்கலைக்கழகம்? 1900 பிரிட்டிஷ் காலத்திலே இருக்கும்னு நினைக்கிறேன். 1857 சிப்பாய் கழகம் நடந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னா எத்தனை ஆண்டு கால பல்கலைக்கழகம்? இந்த பல்கலைக்கழகமாகட்டும், அண்ணாமலை பல்கலைக்கழகமாகட்டும், எந்த பல்கலைக்கழகமாக இருந்தால் இப்போ இருக்கிற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகம். இதை தானே நீங்கள் மேம்படுத்த வேண்டும். ஒரு பல்கலைக்கழகம் நொடிச்சு போய் என்னென்னா இன்றைக்கி அந்த ஸ்டோரியிலே வந்திருக்கிறது என்னென்னா, இந்த தொலைதூர கல்வி இதை இவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க. பிற மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வியில் சேர்ந்து பயின்று கொண்டிருந்ததால் அப்போது வருமானம் ஓரளவுக்கு யூனிவர்சிட்டிக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை இந்த ரெகுலேஷன் ஏதோ ஒரு கொண்டு வந்து அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவன் தான் பண்ணணும், ரொம்ப தொலைதூரம்லாம் வேணாம், குட்டி தொலைதூரத்தில் படிக்க அப்படின்னு சொன்னதுனால அந்த இன்கம்மு போச்சு. கிட்டத்தட்ட பெரும்பாலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகி இருக்கின்றன. உங்களுக்கு இது போன்ற பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகங்களை நொடிக்க விட்டு மூட வைத்து விட்டு நான் முதல்வன் திட்டம் கொண்டு என்னையா பிரயோஜனம்? ஒரு 150 year old யூனிவர்சிட்டியை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஃபண்டு பம்பின் பண்ணி அவங்கள இன்னும் நிறைய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பிற மாநிலங்கள் இருந்தெல்லாம் இங்கே தங்கி படிப்பார்களே அல்லவா?